ஓம் நமோ வெங்கடேசாய. 12 ஆழ்வார்களில் முதல் ஆழ்வாரில் ஒருவராக போற்றப்படும் பேயாழ்வார் அவதார ஸ்தலம் மயிலாப்பூர். மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் திருக்குளத்தை அடுத்து 5 நிமிட தூரத்தில் சித்திரக்குளம் அமைந்திருக்கிறது. இது பெருமாளுக்கான திருக்குளம். இந்த கோயிலின் அருகிலே அமைந்திருக்கிறது ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். இங்கிருந்து 5 நிமிடத்தில் நடந்து செல்லும் தூரத்தில் பேயாழ்வாரின் அவதாரம் செய்த ஒரு கிணறு, செவ்வல்லி மலரில் அவர் அவதரித்ததாகவும், ஐப்பசி சதயம் என்பதே அவர் திருநட்சத்திரம். 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அவரது 4000 திவ்ய பிரபந்தத்தில் 100 பாசுரங்கள் 3ஆம் திருவந்தாதி என்று போற்றப்படுகிறது. இன்றும் பெருமாள் திருக்கோவிலில் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன்பால் இன்று கடல் வண்ணனிடத்தில் திருமகளை கண்டேன், அழகிய திருமேனியை கண்டேன், செங்கதிர் ஒளியையும் கண்டேன், களத்தில் சீறி செயல்படும் திருவாழியையும் கண்டேன், திருக்கையில் வலம்புரி சங்கையும் கண்டு வந்தேன் என்று அழகாக நமக்கு பெருமாளின் திருவுருவத்தை காட்டும்படியான ஒரு பாசுரம். இந்த மயிலாப்பூர் மயூரவல்லி தாயார் தனி சன்னதியில் சிறப்பான ஸ்தல வரலாறு தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் நாம் காணலாம். வருகிற 20/11/2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையாக திருக்கோயிலின் கும்பாபிஷேகம் சம்பிரோக்ஷணை நடைபெற உள்ளதால் அனைவரும் தவறாமல் வந்திருந்து பெருமாள் அனுகிரகமும் ஆழ்வாரின் அனுகிரகமும் நிச்சயமாக பெற்றுய பிரார்த்திக்கின்றோம். இந்த திருக்கோவிலில் மயூரவல்லி தாயார் மிகவும் விசேஷமான வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பாக அதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும். பேயாழ்வாரின் இந்த 3ஆம் திருவந்தாதியில் நரசிம்மருக்கான 5 பாசுரங்கள் நமக்கு தெரிய வருகிறது. வருகிற வீடியோக்களில் அடுத்து நாம் இதை காணலாம். மயிலாப்பூர் வழித்தடங்கள் சில மாறி இருப்பதால் 2 வழி, தெற்கு மாட வீதியாக ஒரு வழி இருக்கின்றது. அது பின்வாசல் வழியாக செல்லும். முன்பக்க வாசலுக்கு சித்திரக்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்தில் நாம் சென்று சேரலாம். மிக குறுகலான பகுதி என்பதால் நாம் தொடர்ந்து 16/11/2024 முதல் 5 நாட்களிலும் நம்மால் முடிந்த வரையிலும் தொடர்ந்து நடைபெறும் மண்டலாபிஷேகத்திலும் பங்கேற்று பெருமாள் அனுகிரகத்தையும் தாயார் அனுகிரகத்தையும் நேரடியாக மயூரவல்லி தாயார் சிறப்பான ஒரு சேவை அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். ஓம் நமோ வெங்கடேசாய. மாடமாமயிலை